அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, குவைத்தில் நேற்று ரொம்பவே ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு சார். நான் இதை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலுமே மனசு கேட்கல. தயவு செய்து இந்த மாதிரி அக்கமடேஷனில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய வகைகளை தயவு செய்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, இப்போ பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50க்கு மேல போனதா தெரிவிச்சிருக்காங்க. அதிகப்படியான ஆட்கள் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் தான். இதுக்கப்புறமா கேரளாவை சார்ந்தவர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு 42 வயசு நபர் கூட இறந்ததா தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே வேதனையா இருக்கு. இவர் தமிழ்நாடு காட்டுமன்னார் கோவிலை சார்ந்தவரா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகவலா இவர் 2 வாரத்துல ஊருக்கு போக இருந்ததாகவும், இதுக்கிடையில இப்படி இறந்தது அவர் ஊரையே ரொம்ப சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. எனக்குமே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஊருக்காகத்தான், அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், குடும்பத்துக்காகத்தான் குவைத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இதுக்கிடையில இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விபத்து குவைத்துல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இது ரொம்பவே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா மங்காஃப் மெயின் ஏரியா. ஸோ இந்த மெயின் ஏரியால அதிகப்படியான வெளிநாட்டவர்கள், லேபர்கள் தான் இந்த மாதிரி அக்கமடேஷன்ல தங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இறந்த எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, எத்தனையோ கனவுகளோட குவைத்துல வேலை பார்த்து ஊருக்கு போகணும்னு இருப்பாங்க. இதுக்கிடையில இந்த மாதிரி இறந்த செய்தியை அவங்க ஊர்ல கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு வருத்தமா இருக்குங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்பவே கவனமா இருங்க நண்பர்களே. இந்த நியூஸ குவைத்ல இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றுமொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.